சீனிவாசன் கோலாகலம். இது தமிழர்களுக்கான ஒரு உரிமை சார்ந்த அரசியலை பேசுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மணிவண்ணன் சொன்னார். அதாவது ஒரு இனமுனைப்பு இல்லாத ஒரு தேர்தலாக இருக்குது. தமிழருங்கிற ஐடென்டிட்டியை வச்சு தனியாக பண்ணக்கூடிய அது எப்படின்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு பெரும் கிளர்ச்சி நடந்ததில்ல, அதுலேருந்தே அது அடிபட்டு போச்சு. ஏன்னா அது வந்து தெற்கு முன்னெடுத்த போராட்டம், ஆனால் வடக்கும் பங்கேற்றது. அதில் இன்னைக்கு முதல் தடவையாக ரொம்ப காலத்துக்கு முதல் தடவையாக தமிழர்கள் வந்து இலங்கையர் என்கிற அடிப்படையில் வாக்களிக்கிறார்கள். அதனால தான் அனுரானால அங்கே வந்து ஒரு மைலேஜ் எடுக்க முடியுது. இப்போ தமிழருங்கிற அடிப்படையில் மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சமூக சூழல் இப்போ அங்கே இருக்கும்னா அனுராவால் உள்ளே நுழைய முடியாது. ஆனால் இன்னைக்கு அனுரா நுழைய முடியறதுக்கு காரணம் இப்போ வந்து அவங்க இலங்கையர் அப்படிங்கிற அடிப்படையில் இலங்கைவாசிகள் அப்படிங்கிற இன்னொரு பார்வை என்னன்னா, இப்போ போருக்கு பிறகு அல்லது 2000க்கு பிறகு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு பெரிய அளவுக்கு இந்த உரிமை சார்ந்த சிக்கல்கள் அல்லது புரிதல்களை தாண்டி அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அல்லது ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் மையமா இருக்கா? அது ஒரு காரணமா இருக்கா? 2009 போருக்கு பிறகு இளைஞர்களை எப்போதும் ஆற்றுப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய இயக்கமான எல்டிடி என்பதை இல்லாமல் போனதற்கு பிறகு அங்க இருக்கிற இளைஞர்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு போக்கை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால வந்து அதான் இன்னைக்கு சாயந்தரமாக ஒரு ஜேர்னலிஸ்ட் ஸ்ரீலங்காவில் இருக்க ஜேர்னலிஸ்ட்டை பேசுகிறப்போ அவர் சொல்கிறார் என்கிட்ட, ஜேவிபி எந்த அளவுக்கு ஒரு காலத்தில் மிக தீவிரமான சிங்கள இனவாதத்துடன் இருந்தது அப்படிங்கிறத பற்றின புரிதலே இன்றைக்கு இல்லை. ஏன்னா ஜேவிபி தான் 2 மாகாணங்கள் இணைத்ததை, வடக்கு கிழக்கு மாகாணத்தை ஒருங்கிணைத்து செயல்படுவதை குலைத்ததே அவர்கள் தான். அவங்க தான் அங்கே இருக்க ஹைகோர்ட்டில் கேஸை போட்டு அந்த மாகாணங்கள் ஒருங்கிணைப்பையே குலைத்தார்கள். ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது. இன்றைக்கு இருக்கிற தலைவர்களும் இந்த வரலாற்று படிப்பினைகளை இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை அப்படின்னு அவர் சொல்லி. அவங்க ப்ரையாரிட்டி வேறையா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய அன்றாட சிக்கல்கள் அல்லது வேலை வாய்ப்பு சார்ந்து அப்படின்னு இந்த பொருளாதார கிளர்ச்சி கூர்மைப்படுத்தியது. நிக்சன் இப்ப வடக்குல இருக்கக்கூடிய இளம் தலைமுறை வந்து உரிமை சார்ந்து அல்லது தமிழர்களுடைய உரிமை அல்லது அதை விட கூடுதலா இப்ப வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த புரிதல் குறைவா இருக்குன்னு எடுக்கணுமா, அல்லது அவங்க அதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை கவனிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நான் நினைக்கின்றேன் இந்த தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டை அப்படியே சிதைக்க வேண்டும் என்பவர்கள் அப்படியான கருத்துக்கள் சொல்கிறார்கள். நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் விடுத்த அறிக்கையை பார்த்தா தெரியும், பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அத்தோடு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அவ்வப்போது அரசியல் சார்ந்த உரிமை சார்ந்த விடயங்களே பல்வேறுபட்ட போராட்டங்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே அப்படி இளைஞர்களும் அது இல்லை என்று சொல்ல முடியாது. அதோடு நீங்க சமூக வலைத்தளங்களை பார்த்தால் தெரியும், தமிழ் தேசியம் தொடர்பான தங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள், தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலை சார்ந்த விடயங்களை அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஆகவே அது மிக தவறான பிரச்சாரங்கள். அதாவது இந்த 2009க்கு பின்னர் இந்த போராட்டம், இந்த கருத்துக்கள் இருக்கக்கூடாது, இந்த சிந்தனை இருக்கக்கூடாது என்று நினைப்பதற்கு பல சக்திகள் வெளியே இருக்கின்றன. அந்த சக்திகள் அது தமிழர்களுக்குள்ளாகவும் உள்ளே வந்திருக்கின்றன. இப்போது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பிளவுகள், அதாவது தமிழ் தேசிய கட்சிகளிலே தமிழ் தேசிய மக்களுடைய தவிர எல்லா கட்சிகளுமே இப்போது உடைவடைந்து சிதைவடைந்திருக்கின்றன. அவர்களுக்கு கொழும்பு நிர்வாகத்தோடு அரசியலே பயணிக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் முழு உடன்பாடு இருக்கின்றது. இது விரும்பியோ விரும்பாமல்தான் இந்த பொது கட்டமைப்பு என்ற விஷயத்திலே வந்து இந்த பொது வேட்பாளருக்கு சில ஆதரவை கொடுக்கிறார்கள். ஆனால் அவருடைய எண்ணம் எல்லாமே இந்த ஒற்றியாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளாட்சி சபை தேர்தலை போட்டி போட்டு அந்த ஆசனங்களை பெற்றுக்கொண்டு தங்களுடைய தனிப்பட்ட சலுகைகளை, வசதிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ளே இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு என்ற கதைகளை சொல்லுகிறார்கள். அது அநேகமாக இந்த கொழும்பை மையமாக கொண்ட சிங்கள கட்சிகள், குறிப்பாக ஐக்கிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனருடைய தமிழ் உறுப்பினர்கள், தமிழ் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்ற இடங்களில் இந்த வேலை வாய்ப்பு தொடர்பான விடயங்களை பேசி அங்கே ஒரு வகையான இளைஞர்களை தங்களுக்கு ஆதரவாக வைத்திருக்கிறார்கள். அது உண்மை, அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் தமிழ் தேசியம் அல்லது தமிழர்களுடைய அரசியல் விடுதலை என்ற சிந்தனை அங்கே இருக்கின்றது, அதிலே மாற்று கருத்து இல்லை. நாங்கள் அதை முற்றாக நிராகரிக்க முடியாது. இல்ல, 3 வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் அங்க இருக்காங்க. அதை கடந்து 3 பேருக்கும் நீங்க வந்து தென்னிலங்கையை சார்ந்தவர்களுக்கான ஆதரவும் வருகிறது அப்படின்னா, அப்போ அந்த மாற்றத்தை தான் அது எப்படி நடக்குதுன்னு கேட்குறாங்க. அது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில்
நீங்கள் அனுர உள்ளிட்டவர்களுக்கு அல்லது சஜித் உள்ளிட்டவர்களுக்கான வாக்குகளாக அது வருது அப்படின்னா அது பொது வேட்பாளர் அப்படிங்கிற அல்லது தமிழர்களுக்கான அந்த ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை இது உடைச்சிருதா? ஏன்னா திரு சுமந்திரன் சொன்ன மாதிரி ஒரு 50% வாக்குகளை பெற முடியலன்னா வாக்குகள் சிதறிச்சுங்கிற ஒரு எண்ணம் உருவாகிடும். அப்படி இருக்கும்போது அது இன்னும் தமிழர்களுக்கான உரிமைகளை பெறுவதில் அல்லது குறைந்தபட்ச அழுத்தத்தை கொடுக்கறதுல ஒரு பின்னடைவை உண்டாக்காதா? அது 2009 இருந்து இந்த பொது வேட்பாளர் வரும் வரைக்குமான 15 ஆண்டுகளில் என்ன நடந்தது? இணக்க அரசியல் என்று போனார்கள். என்ன செய்தார்கள்? 2015ஆம் ஆண்டு மைத்திரிபால அரசாங்கத்தை கொண்டு வந்து நல்லாட்சி என்று சொல்லி வந்து இளையமார்கால நீதி என்றார்கள். என்ன நடந்தது? எதுவுமே நடக்கவில்லை. ஆகவே இது மிக தவறான கருத்துக்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பின்னரான சூழலே தமிழ் மக்களினுடைய இருக்கக்கூடிய அற்ப சொற்ப உணர்வுகளையும் இல்லாமல் செய்யக்கூடியதற்கான புற சக்திகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த பொது வேட்பாளர் என்பவர் அதிகமான வாக்கு எடுக்கவில்லை என்றால் தமிழ் தேசியம் தோல்வி என்ற கருத்து மிக தவறானது. அது தெளிவுபடுத்தப்பட்டது. என்னை பொறுத்தவரையில் பல விதமான அதாவது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய இந்த கருத்தியலை சிதைக்கக்கூடிய சக்திகள் உள்ளே இறங்கி இருக்கின்ற ஒரு சூழலில் சதி கோட்பாட்டுக்கு மத்தியிலே இப்போது பொது வேட்பாளர் என்ற அந்த கன்செப்ட் முளைத்து வருகின்றது. அது சில வேளைகளில் 50,000 1 லட்சம் வாக்களை எடுக்கலாம். இது ஒரு ஆரம்ப முயற்சி. ஆகவே எடுத்த எடுப்பிலேயே அவர் தோத்துவிட்டால் தமிழ் தேசியம் தோத்துவிடும் என்ற கருத்து மிக தவறானது. அடுத்ததாக ஒற்றையாட்சி என்ற கோட்பாட்டை தான் முன்வைத்திருக்கிறார்கள். நாங்கள் பொருளக்கத்தை சரியாக தர முடியும். நீங்கள் 3 மொழிகளிலேயும் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தை வாசித்தால் தெரியும். ஆகவே நாங்கள் குறுக்கிட விரும்புகிறாரு. வர நெக்ஸ்ட் கேட்டுட்டு வந்துடலாம். ஒரே ஒரு கேள்வி என்னுடைய புரிதலுக்காக. அதாவது அரியநேத்திரன் தோற்றுவிட்டால் தமிழ் தேசியம் தோற்றதுன்னு யாரும் சொல்ல போறதில்லை. ஆனால் அரியநேத்திரன் வாங்குகிற வாக்குகள் சஜித் பிரேமதாசாவை காட்டிலும் குறைவாக இருந்தது என்று சொன்னால் அதை என்ன விதமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? சமிக்கை நல்ல கேள்வி. நான் விடைதமாக தருகின்றேன். 2009க்கு பின்னர், அதாவது விடுதலை புலிகள் ஒழிக்கப்பட்ட பின்னர், போர் இல்லாமக்கப்பட்ட பின்னர் பல்வேறுபட்ட விதங்களிலும் இந்த தமிழ் தேசியம் அரசியல் அது இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற பல விதமான சதி முயற்சிகள் நடந்து கொண்டு வருகின்றன. ஆகவே அந்த முயற்சிக்குள்ளே தான் இப்போது இந்த பொதுக்கட்டமைப்பு என்ற விஷயம் உருவாக்கப்பட்டு பொது வேட்பாளர் வந்திருக்கின்றார். ஆகவே அவர் தோல்வி கண்டுவிட்டால் தமிழ் தேசியம் தோல்வி என்ற கருத்தை வெகுவாக பெறப்போறார்கள் அவர்கள். ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு கருத்தை உருவாக்கிவிட்டால் அடுத்த கட்டம் எதுவுமே நடக்காது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது அல்ல. இது மிக பலவீனமான ஒரு நிலையிலே தான் நாங்கள் இந்த விடயத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் சமூகம் பலவீனமாக இருக்கின்றது. ஒரு சரியான அரசும் இல்லை. தமிழரசு கட்சி சிதைவடைந்தே போகின்றது. பல துண்டுகளாக பிளவடைந்து கொண்டு வருகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து விட்டது. இந்த இடத்துல தான் சிவில் சமூக அமைப்புகள் ஒன்று சேர்ந்தார்கள். ஆனால் அவர்களும் தமிழ் தேசிய கட்சிகளோடு கூட்டி சேர்ந்த ஒரு உடன்படிக்கை செய்தமை தவறு என்ற விமர்சனங்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். ஆகவே மக்களிடம் உணர்வு இருக்கின்றது. மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். தமிழ் தேசிய கட்சிகள் ஆங்காங்கே தங்களுக்கு வசதியாக இதையும் செய்ய முடியும். ஆனால் தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பொது வேட்பாளருடையது இது ஒரு ஆரம்பம் தான். 50,000 வாக்கு எடுத்தாலும் அது தோல்வி என்ற கருத்துக்கு நீங்க வர முடியாது. திரு மணிவண்ணன் இணைப்பு கிடைச்சிருக்கு. திரு மணிவண்ணன், நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்னா, இப்போ இங்கே புலம்பெயர் தமிழர்கள் ஐரோப்பிய நாடுகளில் நிறைய இருக்கிறாங்க. அவங்க இதை எப்படி பார்க்குறாங்க? பொது வேட்பாளர் அல்லது தமிழ் வாக்குகள் இன்னைக்கு வந்து வெவ்வேறாக, தமிழர்களுடைய தலைமை வெவ்வேறாக இருக்கிறது, பிரிஞ்சிருக்கு அப்படின்னா அது சரியான அணுகுமுறையாக இருக்கா? அது பற்றிய பார்வை அங்கே என்ன இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். புலம்பெயர் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இன்னும் அவங்க அந்த தே ஆர் ஸ்டில் லிவிங் இன் தட் போஸ்ட் வார் அந்த பீரியட்லேயே இருக்கிறாங்க. புலிய ஆதரவு அந்த மாதிரி ஐடியாலஜியில் நிறைய ஒரு மெஜாரிட்டி பெருமை தமிழர்கள் இருப்பதை பார்க்க முடியுது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க மத்தியில் பெரிய நம்பிக்கை எதுவும் இல்லை. தமிழ் தரப்பு எடுத்திருக்கின்ற அந்த நிலைப்பாடு குறித்தும் அவர்கள் வந்து விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த விமர்சனங்கள் என்பது ஒரு தரப்பை மட்டுமே விமர்சிப்பதாக இல்லை, அது பல தரப்புகள். இப்போ வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்திருக்கின்ற நிலைப்பாடும் அவர்களுக்கு ஓப்பானதாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இலங்கை தமிழரசு கட்சி இப்பொழுது சஜித் பிரேமதாசாவை ஆதரித்திருக்கிறது. அதற்கு முழுமையான ஆதரவு புலம்பெயர் தமிழர், அட்லீஸ்ட் நான் லண்டனில் இருந்து பார்ப்பேன். நான் வந்து மேற்கு ஐரோப்பாவையோ கனடாவையோ நான் சொல்லவில்லை. லண்டனில் பெரிய அளவுக்கு அது அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவு இருப்பதாக என்னால், அதாவது பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாக என்னால் சொல்ல முடியாது.